இன்னும் எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? நிறைய கொண்டு வந்த மாதிரி இருக்கேன். 18 கொண்டு வந்தாங்க. 18? ஆமா. எல்லாமே எதுல உள்ளது? வாங்கிருக்கீங்களா இல்ல உங்க தொழுவுல இருந்து கொண்டு வந்தீங்களா? தொழுவுல ஆடு கொஞ்சம் வாங்கி பக்கத்து தொழுவுல வாங்கியும் தொழுவுல. இந்த கிடாவை பத்தி சொல்லுங்க, என்ன விலையில எடுக்கு? 30 ரூபா கொடுக்குங்க. 30,000 ரூபாய். சொல்ற விலையா குடுக்குற விலையா? கொடுக்குற விலை. குடுக்குற விலை 30,000. பல்லு எத்தனை? பல் 4 பல்லு. 4 பல்லு. ஆமா. 4 பல்லு 30,000 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஆட்டுல கிடந்தது, சூப்பரா இருக்கு. காயெல்லாம் இன்னும் இறங்கல. சரி, வேற இதெல்லாம் ஜோடி என்ன விலையில இருக்கு? இதெல்லாம் ஈனாத குறால்னு. எல்லாமே குறாலா? எல்லாம் குறால். அந்த ஒண்ணு மட்டும் 2 பல் போட்டு கூட நிக்க வருங்க. ஆமா, அது மட்டும் 2 பல்லு. சரி, அந்த குறால் என்ன விலையில சொல்றீங்க? அந்த நிக்கல நடுவுல 13 ரூபா சொன்னோம். 13,000 ரூபா 2 பல்லு. சொல்ற விலை 13,000 ரூபாய். அனுசரிச்சு கொடுப்போங்க. அனுசரிச்சு கொடுக்கலாம். சரி, யாரோ குட்டி வேணா அண்ணன் நம்பர் என்கிட்ட இருக்கு, கேட்டுக்கோங்க. இந்த கிடா 6 பல்லு. இந்த கிடா இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுலயே நல்ல பெரிய சைஸ் கிடா. 6 பல்லு. நல்ல 3 கலர்ல இருக்கு. கருப்பு, செவலை, வெள்ளை இருக்கு. நல்ல உயரம், பருங்காலு. உங்க சேனல்ல இருந்து பாத்துட்டு தான் அந்த கிடாய் ஒரு அக்கா, ஒரு திருநங்கை அக்கா கேட்டாங்க சென்னையில இருந்து. இந்த கிடாய் இன்னொரு கிடாயும். அப்படியா? அது வீட்டுல இருக்கு இன்னொரு கிடா. 60,000 கேட்டாங்க. ஆனா அவங்க அட்வான்ஸ் போட சொன்னு போடல. அதனால தான் இங்க சந்தை கொண்டு வந்தாச்சு. இது பல்லு 6 பல்லு. இன்னும் நம்ம குட்டிகளை இறக்கி நீங்க எடுத்துட்டு இந்த கிடாவை மாத்தி விட்டுக்கலாம். சரி, எப்படின்னா இருக்கு நீங்க வியாபாரம்? எப்படின்னு வியாபாரம் இன்னைக்கு ஆள் கம்மியா வந்திருக்காங்க. வாங்குறதுக்கு ஆள் கம்மியா தான் வந்திருக்காங்க. 2 குட்டி ஆடு. ஆனா குட்டி 2 என்ன குட்டினே? 2 பொட்டை குட்டினே. ரெண்டுமே பொட்டை குட்டி. ஒரு 3 மாசம் இருக்குமா குட்டி? 3 மாசம் இருக்கு. 3 மாசம் குட்டி, ரெண்டுமே பொட்டை குட்டி. பெருசா வளர்ந்துருக்குன்னு ஆடு விரட்டி இருக்கும்ல இல்லையா? ஆடு செனன்னு சொன்னாங்க. செனம் தான் சொல்லியிருக்காங்க. பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லு சேர்ந்துட்டேன். 2 குட்டி ஆடு. என்ன விலை சொல்லி எப்படி விலை குறைச்சு வாங்கி? 25 ரூபா சொன்னாங்க. 23 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 25 சொன்னதா? 23க்கு வாங்கிருக்கு. என்ன கணக்குல அந்த 23,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க? எனக்கு பிரிச்சு விலை சொல்லுங்க. எப்படி கால்குலேஷன் பண்ணீங்க? ஆடு 13, குட்டி 10. 13, 10. குட்டி 10, ஆடு 13. சூப்பர். இந்த ஆடை 2 குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு? என்ன ஒரு கணக்குல வாங்கிருக்கீங்க? 2 பொட்டை குட்டியா இருக்குல்ல, ஆடும் ஜனையா இருக்கு. சரி, இந்த ஆடு ஈனும் குட்டி நம்ம கடாய்க்கு போட்டுக்கலாம். அடுத்த செட் வரச்சுல நம்ம காசு நமக்கு கிடைக்கும். இம்மராஜபுரம் 3மே கருப்பா வாங்கின மாதிரி இருக்க. ஒத்தமரா 1, 2 கருப்பு. ஒத்தமாராப்பு. ஒத்தமாராப்புன்னா அந்த பக்கம் என்ன இருக்குல்ல ஐயா? ஆமா, அந்த அடி வயிற்று பக்கத்துல வெள்ளை கிடக்கு. அது லெஃப்ட் சைடு கிடக்கணுமா? எந்த சைடு? ஒரு சைடு கிடந்தா போதும். ஒரு சைடு கிடந்தா போதும். 3மே கருப்பு. ஏன்னா கருப்பு இதுக்கு கோயிலுக்கா எப்படி வளர்க்கறதுக்கா? வளர்த்து விக்கிறது தான். என்ன கருப்பா வாங்கிட்டீங்க? கருப்பு தான் ரொம்ப போகும் கோழிக்கோட்டை சீசன்ல. எப்பவுமே டிமாண்டா இருக்கும். ஆமா ஆமா, அதுதான் எப்பவுமே வாங்குறது. எவ்வளவு குட்டிகள் வளர்ப்பீங்க கருப்பா சேர்த்து வளர்க்குறீங்கன்னா? கருப்பா ஒரு 10 மாதிரி வைப்பேன். எப்பவுமே கிடக்கும். ஆமா, கிடக்கும். யாரும் தேடி வந்தாங்கன்னா தேடி வந்தா கொடுப்பேன். ரெண்டாவது பிள்ளைப்பர் மாதிரி கிடக்கு, கரும்பர் மாதிரி கிடக்கு. எல்லாம் ஒரு 15 மாதிரி கிட்ட கிடக்கு. கோயில்கோட்டை சீசன்ல விற்பேன். அந்த டைம்ல அதான் உங்களுக்கு டார்கெட், கோயில் கூட தான். ஆமா ஆமா. சூப்பர், நல்ல ஐடியாவா இருக்கு. இது 3 என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 3 ஒவ்வொன்னா வாங்கிருக்கு. இது என்னது? சின்னது எவ்வளவு முடிஞ்சது? இது 7 ரூபா. 7,000. அதுக்கு எடுத்து அது 9,000. 9,000. ஒத்தமராப்பு 10 ரூபா. 10 ரூபா. ஆமா. இது எப்படி விலை? கருப்புக்குன்னு தனி விலையா? தனி விலை. தனி விலை. நம்ம விக்கிறதும் அதே மாதிரி விற்க வேண்டியது. ஒரு மாசம் கழிச்சா கிடைக்காது. சீசன் வந்தா விலை அதிகமா இருக்கும். அதனால இப்பவுமே வாங்கி வச்சுக்கிட்டீங்க. ஆமா ஆமா. ஒண்ணு போல 3 குட்டி. 3மே பால்குடி குட்டி. ஒரு செம்மறி குட்டி, 2 வெள்ளாட்டம் குட்டி. செம்மறி குட்டி பொட்டை குட்டியா கடா குட்டியா? கடா குட்டி. இது ரெண்டும் ஒரு தாய் பிள்ளையா? இல்ல, வேற வேற. 3மே வேற. சூப்பர். என்ன எல்லாம் பால்குடி குட்டியா வாங்கிருக்கீங்களே? பால் போட்டு வளர்க்குறது. மாடு கிடக்கா? அதனால வாங்கிட்டு போறீங்க. அதானே கேட்டேன். இல்லன்னா நிறைய காசு போட வேண்டியிருக்கும். என்ன விலை? 3 சேர்த்து என்ன விலை? 5,000. 3 சேர்த்து 5,000. 3மே கடா குட்டி. ஆமா, இது ஒரே ஒரு பொட்டை குட்டி, 2 கடா குட்டி. 3ம் சேர்த்து 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க. பால் போட்டு வளர்க்கணும். மாடு இருக்கு அவங்க கிட்ட. தொட்டி எவ்வளவு? 3,500 தொட்டி. தூத்துக்குடி மாவட்டம் பூவாடி. ஆமா. பேர் நல்லா இருக்க. பூவாடி. கீழே பூவாடி. ஒரே ஒரு ஆடு தான் வாங்கிருக்கீங்களா? ஒரு ஆடு தான். குட்டி கிடையாதா? குட்டி வேற வச்சிருக்காங்க, விலை கூட சொன்னாங்க. இதுக்கு குட்டி கிடையாது. குட்டி இருக்கு, வேற தனியா வைக்காங்க. இது தனியா பிரிச்சுட்டாங்க. ஆமா. சரி, பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லு 6 பல்லு சேர்ந்துட்டு. இந்த குட்டி பெரிய குட்டி என்ன இது சனையா இருக்கா? எதுவும் சொன்னாங்களா இல்லையா? இல்ல, ஆடு இப்ப தான் வெரைட்டி இருக்கு. நாங்க வெரைட்டி இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆமா. சரி, என்ன விலை சொல்லி எப்படி குறைச்சி எப்படி வாங்குனீங்க? 15,000 சொன்னாங்க. சரி, சொன்னது 15. ஆமா. சரி, நீங்க வச்ச முத விலை 13, 12 ரூபாய்க்கு கேட்டோம். 14 வாங்கிருக்கு. 14,000. 12க்கு கேட்டு 13 ஆகி 14 ஆயிட்டு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. 3ம் சேர்த்து 10,000. 3மே பொட்டை குட்டியா கடா குட்டியா? எது பொட்டை? அது 2 பொட்டை குட்டி, இது கடா குட்டி. 3ம் சேர்த்து 10,000. அப்ப சொன்ன விலை
என்னால 15 சொன்னாங்க. 15 சொன்னதை 10. 10 ரூபாய்க்கு கொடுத்து. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? இது என்ன ஒரு 3 மாசம் இருக்குமா? 3-4 மாசம் இருக்கும். 4 மாசம் இருக்கும். 10,000க்கு வாங்கியிருக்காங்க அண்ணன். ரெண்டு என்ன விலைக்கு முடிஞ்சது? முடியலை. இன்னைக்கு 2-3 பேர் திருப்பி கொண்டு போறீங்க. விலை முடியல. ஆமா அது ஒரு மூணுமே குட்டி ஒண்ணு. பொட்டை குட்டி. ஆமா எல்லாமே குரால் சைஸ்ல வரும்ண்ணே. இல்ல ஒண்ணு இந்த இருக்குல்ல குட்டி. ஏப்பா ஒண்ணு அதுக்குள்ள குட்டி போட்டா? ஆமா இதுக்குள்ள குட்டி. இதுக்குள்ள குட்டியா? ஆமா என்ன குட்டி இது? அது பொட்டை குட்டி தான். அதுவும் பொட்டை குட்டி. ஆமா 4 உருப்படி மொத்தமா வாங்கிட்டீங்க. ஆமா ரைட். என்ன விலைக்கு முடிஞ்சது? 35 ரூபா. 4 உருப்படியும் சேர்த்து 35. ஆமா 3 பெருசு ஒரே ஒரு குட்டி. ஆமா 35. எல்லாரும் கிடா குட்டியா வாங்கிட்டு இருக்காங்களா? நீங்க பொட்டை குட்டியா வாங்கிருக்கீங்களா? என்ன திட்டம்? இது வளர்க்கறதுக்காண்டி தான். வளர்த்து இதுல இருந்து பெருக்கிறதுக்காண்டி. ஆமா சரி சரி. இன்னைக்கு எப்படி இருக்கு? வாங்குற அளவுக்கு இருக்கா? எப்படி இன்னைக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, மீடியமா தான் இருக்கு. மீடியமா தான் இருக்கு. வாங்கலாம், வேற பேசி வாங்கலாம். இந்த மாதிரி பொட்டை குட்டியெல்லாம் வாங்கி வளர்க்கறதுல நமக்கு என்ன லாபம் இருக்கு? நம்ம இன்னொரு 2 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் வித்துக்கிட வேண்டியான் ஒரு தேவைக்காண்டி. ஆமா கையில காசு இருக்கும்போது வாங்கிக்கிட வேண்டியா, அப்புறம் தேவைப்படும் போது வித்துக்கிட வேண்டியா. இந்த 3 குட்டியும் சேர்த்து 15,000. சரி. அது ஆடு 2 குட்டியுமா? அது எவ்வளவு முடிஞ்சது? ஆடு 2 குட்டியும் 17,000. 2 பொட்டை குட்டியா கடா குட்டியா? ரெண்டுமே கடா குட்டி 17,000. இது ஒரு 15,000. 18. ரெண்டும் சேர்த்து 18,000. ரெண்டுமே கடா குட்டி. 2 கிடா குட்டி. இது எப்படி வளர்ப்புக்கா, கோயிலுக்கா, கடைக்கா? இல்ல வளர்க்கத்தான். வளர்க்குறதுக்கு. இது எப்படிங்க? இந்த கிடாவை அதாவது ஒரு 7 மாசம் இருக்கும்ல கிடா இருக்குமா? இந்த கிடாவை எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? எப்போ விற்பனை பண்ணுவீங்க? 2-3 மாசத்துல வித்துருவோம். 3 மாசமா? எல்லாரும் அந்த 3 மாசத்தை தான் சொல்றீங்க. சித்திரை மாசம் கோயில் கூட சீசன் வித்துருவோம். கோயில் கூட சீசன் கணக்கு பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா? ஒரு 3 மாசம் நம்ம வளர்த்து எடுக்கிறோம், தீவனம் போடுறோம், நம்ம அதை கண்ணு கருத்துமா பாக்குறோம். என்ன கிடைக்கும் நமக்கு? என்ன ஒரு 4 ரூபா மாதிரி 2 ரூபா 3 ரூபா கிடைக்கும். 2 ரூபா எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது 2 ரூபா. நல்லா கொஞ்சம் வளர்ப்பாருன்னு கூட 1000 பார்க்கலாம். 1000 பார்க்கலாம். நம்ம எப்படி வளர்க்க பொறுத்து இருக்கு. நல்லா தண்ணி சோறு அரிசி வச்சுன்னா கொஞ்சம் வளர்ப்பாருன்னா 10,000 கொடுத்தோம் போது எனக்கே வளர்த்த கோழி இருக்கும். இருக்கும் கண்டிப்பா, ஏமாத்தாது. ஆமா 11,000 ஆடு மட்டும். சென்னை ஆடுனா சென்னைனா எத்தனை மாசம் சென்னைன்னு சொன்னாங்க? 4 மாசம் சென்னை இருக்கும். 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள இருக்கும். 4 மாசம் சென்னை இல்ல 3 மாசம் இருக்கும். சந்தையில வாங்குறது அந்த சென்னையாடு சொல்லி கொடுத்துறாங்க. ஆமா அது எப்படி நீங்க பாலை பீச்சு பார்க்கணும்? பீச்சு பார்த்தா பால் பிசு பிசுன்னு இருக்கும். பிசு பிசுன்னு. ஆமா அத பார்த்தா கண்டுபிடிக்கணும். பால் தண்ணியா இருக்கும். குட்டியை பிடிச்சிருந்தா. பல்லு எப்படின்னு இருக்கு? பல்லு 4 பல்லு. 4 பல்லு. இது என்று இருக்கும். சரி இது 3வது. சந்தையில வாங்குச்சுல இத பார்த்து வாங்கணும் அப்படின்னா நீங்க மெயினா என்ன சொல்லுங்க? ஆடு பல்ல பார்க்கணும், ஆடுடைய மோக்குற பார்க்கணும், உடல் கட்ட பார்க்கணும். சென்னையாடு வெட்டாடுனா அது பாலை பீச்சு பார்த்தா நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். எல்லாரும் ஏமாத்திடுவாங்க, தெரியாது வந்தா ஏமாத்தி விட்டுருவாங்க. நம்ம அதை பார்த்து வாங்கணும். விவரம் தெரிஞ்சாலும் பார்த்து வாங்கிக்கலாம். தெரியாத ஏமாத்தி விட்டுருவாங்க. 10,000 15,000 ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சு வாங்கிட்டு கொண்டு வந்தது திருப்பி போகுது. என்ன விலை சொன்னீங்க? எப்படி கேட்டாங்க? கம்மியா? நீங்க எதிர்பார்த்ததோட கம்மியா கேட்டாங்க. நீங்க சொன்ன விலை என்ன? 20,000 சொல்லியிருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த விலை வரல. திருப்பி கொண்டு போறீங்க. ஓ ரொம்ப மயிலம்பாடி அடிகிருப்பு குட்டி எல்லாமே கிடா குட்டி. எல்லாம் ஒரு 3 மாசத்தை நெருங்கி இருக்கிற குட்டி. ஜோடி 12,000 ரூபாய் சொல்ற விலை. ஜோடி 12,000 ரூபாய்ல கிடக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சாத்தாங்குளம் பக்கம். சாத்தாங்குளம் பக்கம். பொம்மன் குளம். எவ்வளவு குட்டிகள் நீங்க வாங்கணும்னு வந்தீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? எஸ்டிமேட் எவ்வளவு? ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5 கிடா வாங்கியிருக்கோம். சரி. அது போக ஒரு 3 ஆடு வாங்கியிருக்கோம். 3 ஆடு. என்ன எஸ்டிமேட்ல வந்தீங்க? எவ்வளவு கறி இருக்கணும், எவ்வளவு பண மதிப்பு இருக்கணும் அப்படின்னு வந்தீங்களா? ஆமா ஒரு 100 கிலோ கறி இருக்க மேல வாங்கியிருக்கோம். சரி சரி. திருப்திகரமா அமைஞ்சுதா? ஆமா பரவாயில்ல அமைஞ்சிருக்கு. ஓகே ஓகே. ஒரு 3 மாச குட்டி இருக்கும். எல்லாமே கிடா குட்டி. ஜோடி 6 ரூபா சொல்றாங்க. குட்டி நம்ம தேவையை பொறுத்து நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம். வளர்ப்பு குட்டிகள் இற கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு சந்தை நடப்பு சொல்லுங்களேன். ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? இன்னைக்கு ஆடுகள் வந்திருக்கா, பொட்டைக்குட்டி வந்திருக்கா, விற்பனை எப்படி இருக்கு? வாங்குற கால ஆடுகள் வரத்து அதிகமா இருக்கு. இப்ப ஆட்களும் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. நல்லா இருக்கு. நீங்க குட்டி வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா? நான் குடுக்க வந்தோம், விட்டு விற்க தான் வந்தோம். இது என்ன விலையில கிடக்குறேன்?
ஏன்னா இது 16,500 சொல்லி 15 ரூபா கொடுத்துருவோம். 16,500. ஆமா சொல்லி 2 குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? குட்டி போட்டு பண்ண ஒரு 20-25 நாள் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். ஆமா. ஆடு நல்ல மேய்ச்சல்ல உள்ளது. ஆமா. பார்த்தாலே தெரியுது. காட்டு மேய்ச்சலுக்கு போகக்கூடியது. சரி 16,500 சொல்றீங்கன்னா என்ன விலை வந்தா குடுக்குற விலையை 15 வந்தால் கொடுத்துடலாம். ரெண்டும் கிடா மாதிரி. ரெண்டுமே கிடா குட்டி. வாங்குறவங்களுக்கு எப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கும்? ஏன்னா இப்போ கிடா குட்டி இதை வாங்கி கொண்டு போய் 2 மாசம் தான் ஒரு குட்டி 4,000-5,000 வித்துடலாம்னே. ஒரு 6 மாசம் ரெண்டுமே கிடா குட்டி. 6 மாசம் வளர்த்தா 20 ரூபாய்க்கு விற்கும். கிடா குட்டி மட்டும் விற்கும். ஆடு மிச்சம். ஆமா. இப்பதான் கிலோ 1000 ஆகி போச்சு. ஆமா கிலோ 1000 தான். அப்படியே ரெண்டும் கிடா குட்டி. 5 கிலோ இருந்தாலும் 10,000 சரியா போச்சு. 10,000. ஆமா 8 கிலோ இருந்தாலும் 16,000 சரியா போச்சு. ஆடு மிச்சம். ஆடுகளுக்கு இரவுல வைக்கிற தீவனத்தை சொல்லுங்க. கலப்பு தீவனம் வைக்கலாம். நைட் எல்லாம் கலந்து ஒரு ஆட்டுக்கு ஒரு 200 கிராம் கொடுக்கலாம். ஒரு ஆட்டுக்கு. இப்ப இந்த ஆட்டுக்கு எவ்வளவு வைக்கலாங்க? 200 கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பருத்தி கொட்டை ஒரு 200. பருத்தி கொட்டை வைக்கலாமா? பால் கொடுக்குற ஆட்டுக்கு. ஆமா வைக்கலாமே. பால் நல்ல பால் இருக்கும். அதிகமா பால் இருக்கும். ஆமா. ஒரு 200 வச்சா போமா? 200 1/4 கிலோ அந்த சைஸுக்கு வைக்கலாம். 1/4 கிலோ. ஆமா. சந்தைக்கு வந்ததுல நல்ல உயரமான ஆடு ஒரு குட்டி. குட்டியும் வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா கலரா இருக்கு. இந்த குட்டி எதுல உள்ளது? அந்த குட்டி வந்து அதுல உள்ளது. பல்லு எப்படி இருக்கு? 2 பல்லா? 2 பல்லு. அதுக்கு 2 பல்லு ஒரு குட்டி இருக்கு. இதுக்கு 4 பல்லு. 4 பல்லு. ஆடு செனையா இருக்கு. என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? 40 ரூபா சொன்னாங்க. 33 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 40 சொல்லி 33. 7,000 ரூபாய் குறைச்சு வாங்கியிருக்காங்க. ரைட். இதனால நமக்கு என்ன ஒரு லாபம் கிடைக்கும்? பல்லு 2 பல்லு தான் ஆடுன்னு எந்திக்கும். ஆமாண்ணா இது சென ஆடு. சென்னை ஆடு குட்டி போடுச்சுன்னா நான் 3 மாசத்துல பாத்திரலாம். 2 குட்டி போடணும். 2 குட்டி கட்டாயம் போடும். ஆடு காட்டு மேய்ச்சலுக்கு போகும். மேய்ச்சலுக்கு. தீவனங்கள்லாம் என்ன போடுறீங்க ஆடு வளர்ப்பு? நம்ம காட்டுல மேய்ஞ்சிட்டு வரோம். அதுக்கு ஒரு சீனாரை போட்டு கொஞ்சம் கோதுமை மக்காச்சோளம் இதை அரைச்சு வைப்போம். நைட்டு சீனாரை போட்டு வைப்போம். காலைல ஆடு மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும். கிராமங்கள்ல காலையில எதுவும் தீவனம் வைப்பீங்களா? காலையில வைக்க முடியாது. காலைல தீவனம் வச்சா காட்டுல மேயாது. காட்டுல படுத்துக்கிடும் மேயாது. காட்டுல மேய்ஞ்சிட்டு நைட்டு வச்சோம்னா நைட்டு அசை போடும் போது கொஞ்சம் மக்கு செமிச்சிரும். அந்த மாதிரி கனமான தீவனங்கள் வைக்கணும். அப்பதான் நைட்டு படுத்துக்கிறது ஆடு அசை போடும் செமிச்சிரும். காலையில வச்சோம்னா காட்டுல போய் மேயாது படுத்துக்கிடும். காட்டுல போய் வச்சு காட்டுல மேல வரைக்கும் காட்டுக்கு கொண்டு போய் பிரோஜனம் இல்ல. நைட்டு தண்ணி வைக்க கூடாது. நைட்டு தண்ணி வச்சோம்னா அந்த இடத்த நாசகாரம் பண்ணிடும். மோண்டு கீண்டு இடத்த சவுச்சி சதைக்குள்ளே ஆயிடும். அதனால ஆடு சவுக்கு படுத்தோம்னா ஆடு புண்ணு வரும். சூப்பர் நல்ல தகவல். எந்த ஊர்ல இருந்து வரீங்க சொல்லுங்க? நடுவக்குறிச்சி. இந்த குட்டியோட விலை என்ன? மோத்த காட்டி 11 ரூபா. கையில லூஸ் ஆகும். எதுக்காக வாங்கிருக்கீங்க? 11,000. கிடா குட்டியா? ஆமா. எதுக்காக? கோயிலுக்காக 11,000க்கு வாங்கிருக்கீங்க. 2,000 ரூபாய் சொல்லி 1,300 ரூபாய்க்கு. 1,300 ரூபாய். கொட்டையா கிடாவா? கிடா குட்டி. இந்த சின்ன குட்டியை வாங்குறதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லிட்டு போலாம். ஒரு வேலை அதிகம், பால் செலவு கூட, நேரத்தை அதிகமா ஒதுக்கணும். எதுக்காக வாங்கிருக்கீங்க? அதிகமா இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காண்டி தான் வாங்கிட்டு. ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறோம். அதிகமா இதோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால வாங்கி 27,000 2 குட்டி ஆடு. குட்டி 2 என்ன குட்டினா? 27,000 வாங்கிருக்குன்னா சொன்ன விலை எவ்வளவு? சொன்னால 26 27க்கு வாங்கிருக்கா? ஆமா. 27,000 ஆடும் குட்டி. எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? எதுக்காக வாங்கிருக்கீங்க? ஒரு கிலோ நாங்க கோயிலுக்கு வாங்க வந்தோம். கோயிலுக்கு? ஆமா. எத்தனை மணிக்கு வந்தீங்க? எப்படி எல்லாம் பாத்தீங்க சந்தையில? எது அமைஞ்சது? இதான் அது நாங்க சுத்தி பார்த்தோம். இதுதான் நல்லா பிடிச்சிருந்துச்சு. கோயிலுக்கு 20,000 ரூபாய் சொன்னாங்க. சரி. ஒரு 17,000 முடிச்சிருக்கோம். 20 சொன்னதை 17, 3,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. மத்தபடி கெடால என்னெல்லாம் செக் பண்ணி வாங்குனீங்க? கெடால கோயிலுக்கு வாங்குறது பார்த்து வாங்கணும்ல. காது காலு எல்லாத்தையுமே. காது காலு. கலர் முக்கியமா. கலர் என்ன கலர் எதிர்பார்த்து வந்தீங்க? கருப்பு வெள்ளைதான். கருப்பு வெள்ளையில இருக்கணும்னு பாத்தீங்கன்னா செவலை 3 கலர்ல இருக்குன்னு பாத்தீங்களோ? ஆமா. ரைட். அதே மாதிரி 3 கலர்ல இருக்கு. காய் அடிச்சுக்கிட்டா. இட மதிப்பு என்ன பாத்தீங்க? இட மதிப்பு ஒரு 20 கிலோ. 20 கிலோ. கறி மட்டும் துண்டா இருக்கும்னா? சூப்பர். 20 கிலோ தாண்டி வருமா? தாண்டி வரும். ஆமா. 20 கிலோ 17,000 கோயிலுக்கு வாங்கிட்டு போறாங்க. எட்டயாபுரம் பொட்டுக்குட்டி. கிடாவா பொட்டையா? கிடா குட்டி. என்ன பாலுடி குட்டி வாங்கிருக்கீங்களா? கதையை சொல்லுங்க. மாடு இருக்கு பால் போட. சரி. அப்ப நம்ம வேலை இதாகுமே? அது ஆசைக்கு தானே. ஆசைக்கு. என்ன வேலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 2,500 சொன்னாங்க. 2 ரூபா முடிஞ்சது. 2,500. 500 தான் குறைக்க முடிஞ்சது. ஆமா. இத பராமரிக்கிறத பத்தி சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஒதுக்குவீங்க? எவ்வளவு நேரம் பால் போடணும்? காலையில ஞாயிறு பால் போடும்.
அவ்வளவுதானா? போதுமா? பால் செலவு ஒரு 50 ரூபா ஆகுமா? தெரியல மாடு கணக்குல ஒண்ணும் தெரியாதுண்ணே. நல்ல பெரிய கிடாக்கு விலை பேசிட்டு இருக்காங்க, பேரம் பேசிட்டு இருக்காங்க. முடிய போகுது. நல்ல கிடா என்ன விலைக்கு முடியுது, எப்படி முடியுதுன்னு பார்க்கணும். இப்ப கேட்போம். ரெண்டு என்ன விலைக்கு முடியுது? தம்பி என்ன விலைக்கு முடிஞ்சது? நல்ல நல்ல ஆடா இருக்க.